நம்ம இப்போ இந்த வீடியோவில் 2 கொம்புகள் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். இது வச்சு ஒரு குத்து கிடச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இது நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு தான் பார்த்துட்ருக்கோம். இது என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் நகர்த்தி பார்த்தோன்னா தெரியும். இது வந்து ஒரு பூச்சி, ஒரு இன்செக்ட் தான். இதில் இன்னுமே ஒரு கொம்பு மாதிரி ஒன்று போகுது பாருங்கள், ஸ்ட்ரா மாதிரி இருக்குது. இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம வீடுகளில் செடியெல்லாம் வைக்கிறோம்ல, கத்திரிக்காய் செடி, இன்னும் நிறைய செடிகள் வைக்கும்போது இந்த பூச்சி அந்த செடிகளில் போய் உட்காந்துருந்து செடியில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸை வந்து அப்படியே வந்து உறிஞ்சு வந்து குடிக்குமா. குடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம செடிக்கு வந்து ஒரு பலமில்லாத ஒரு செடி மாதிரி ஆயிரும். இதுதான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்குது. இதனுடைய கால்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஷூ வந்து போட்டது மாதிரி இருக்குது, அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இது நகர்த்திட்டு இதனுடைய கண்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே அதுக்கு முன்னாடி இந்த வால் பார்ப்போம். வால் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ஊசி மாதிரி தான் இருக்குது. அது வச்சு ஒரு குத்து கிடச்சாலும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்கள் வந்து அந்த கொம்பு பக்கத்தில் வந்து இருக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சம் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது கண் வந்து நல்ல கிளியராக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னா கொம்புகள் சரியாக தெரியல. கொம்புகள் நல்லா தெரியணுன்னா கண்கள் தெரியல, அந்த மாதிரி இருக்குது. கண்கள் வந்து இன்னுமே நம்ம கொஞ்சம் பெருசாக வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏதோ மிரட்டுறது மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கே. இது வந்து நம்ம ஆங்கிலத்தில் இதனுடைய பேர் வந்து ஹார்ன்ட் பிளான்ட் ஹோப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நான் வந்து அதை கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது கொம்பு பூச்சி அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு கரெக்டாக தெரியல அது சரியான பேர் தானே அப்படிங்கிறது. இதனுடைய ஒரிஜினல் சைஸ் வந்து இவ்வளோ தான், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனாலுமே இது வந்து செடிகளெல்லாம் போய் உட்காந்துருந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டுட்டு அந்த செடியை வந்து ரொம்ப வந்து சக்தி இல்லாத ஒரு செடியை வந்து மாற்றிட்டு வந்து போயிடுது. உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லாமே எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.